கொடுப்பான்னு நினைச்சா நேர என்கிட்ட வந்து சொல்றா, ஏத்தான் உங்க அம்மா என்ன சொன்னாங்க விளங்கும்னு நினைக்க. யோசிச்சு பாருங்க, முடியாது. இது அவளுடைய குணம். பணத்துக்கு ஆசைப்படுகிற ஒரு பெண்ணால் அல்லது ஒரு ஆணால் எப்படி இறைவனை அடைய முடியும்? நான் கேட்கிறேன். திருச்செந்தூருக்கு குளிக்கிறதுக்கு போயிருக்கும், கடல் குளிக்க. ஒரு அம்மா ஒரு பையனை கையில வச்சு விட்டு நிக்கிறாங்க. கடல்ல புருஷங்காரன் நீந்திக்கிட்டு இருக்கான். இந்த பையன் சொல்றான் அவ அம்மாட்ட, அம்மா அப்பா பாருமா ஸ்டைலா நீந்துறாருமா, விடுமா நானும் போறேங்கிறான். இந்த அம்மா என்ன சொல்லணும்? நீ உனக்கு அந்த வயசு வரல, பெரிய ஆள் ஆன பிறகு போலாம் அப்படி சொல்லாமல. அதுக்கு அவன் என்ன சொல்றான், சும்மா நில்லு, நானே இந்த சனி வருமா வராதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் சொன்னான், அப்ப என்ன ஸ்டைலா நீந்துறாரு பாருமா, விடுமா நானும் போறேன்னு அடம்பிடிக்கிறான். இந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியல. நீ சும்மா இருக்க மாட்டே, உங்க அப்பாவுக்கு எல்ஐசி பாலிசி எடுத்தாச்சு, உனக்கு இன்னும் எடுக்கலங்கிறான். நான் கேட்கிறேன், பாலிசியா சார் வாழ்க்கை? இல்லை. ஆனால் பெண்கள் என்பவர்கள் குறுகிய வட்டத்திற்குள் வாழக்கூடிய அந்த மனநிலை உடையவர்களாக இருக்கிற காரணத்தினால் தான் இந்த வாழ்க்கை சிக்கல்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வீடாயினும் சரி, குடும்பமாயினும் சரி, கோயிலாயினும் சரி, துலங்க வேண்டுமானால் மனநிலையில் மாற்றம் உண்டாக வேண்டும். மனநிலையில் மாற்றம் உண்டாகாமல் எந்த மாற்றமும் ஏற்படாது. அது ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு இன்னும் ஏற்படவில்லை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்தால் மீண்டும் வருவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் கன்னியாகுமரி நீலம் மதுமயன். நன்றி நண்பர்கள். தொலைக்காட்சி பட்டிமன்றம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்குது, கேட்க முடியல. ஆனா இவ்வளவு செய்திகளை ஒரு எளிய கிராமத்தில் அனைத்து மக்களும் ஏற்று உள்வாங்கி வசீகரிக்கிற தன்மையில பேசணும்னு அதுக்கு பெரிய ஆற்றலும் ஆளுமை வேணும். அந்த ஆற்றலும் ஆளுமையும் இயல்பாகவே கைவரப்பெற்ற நீலம் மதுமையன் சொன்ன விவாதங்கள் அனைத்தும் மனமாற்றம் இல்லாமல் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. தீ வச்சு கொடுத்தினாலும் உங்களுக்கு வராதுங்கிறார். அப்படின்னு அவரு சொல்றார். நான் இதை ஏற்கல. மலர்வழி என்ன சொல்லுகிறார்னு பார்த்துட்டு திருப்பி சொல்லலாம். வாங்க மலர்வழி. காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா கல்யாணியே, கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா. எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி இதை வளையோர்களை உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வேன். அருமையான தலைப்பு. ஆமா, அழகான ரசிகர் மக்கள். இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்க? இதுவரைக்கும் பார்த்ததில்லை, பார்க்கவே முடியாது. போன வாரத்துல ஒரு பட்டிமன்றம் போனா கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம், சூப்பர் கூட்டம். 2 கோடி பேர் இருந்தான். ஒருத்தன் தனுஷ்கோடி, ஒருத்தன் புண்ணியகோடி, 2 பேரும் தான் இருந்தான். தலைப்பு இந்த மாதிரி கொடுக்கல. ஒரு ஆடவனின் வெற்றிக்கு பெரிதும் துணையாக இருப்பது தாயா தாரமான்னு கொடுத்திருந்தான். நான் தாரம் 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 தாரம்னு பேசினேன். தாரம் 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 தாரம்னு பேசிட்டு கீழே வந்தேன். ஒரு பையன் சொல்றான், என்னமோ தாரம் தாரம் நீங்களே, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தரலீங்களேங்கிறான். இந்த மாதிரி ரசிக்க மாட்டாங்க சில இடங்கள்ல. தலைப்பு கொடுத்தாலும் ரசிக்கணும்ல. எவ்வளவு அருமையா ரசிச்சாங்க. 2 பேரும் வந்து பேசினாங்க பாத்தீங்களா? அதுல 2வது ஒருத்தர் வந்தாரு. அவர் எங்க அண்ணன் தான், வேற யாரும் இல்ல. உட்கார்ந்து இருக்க சைஸ் பாத்தீங்களா? எங்க வீட்டு கிச்சன்ல அரிசி மூட்டை எப்படிதான் சாத்தி போட்டிருப்போம். வந்த உடனே என்கிட்ட கேட்டார், தங்கச்சி இந்த சட்டை நல்லா இருக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன் சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு. சட்டை போட்டு சொல்லாதேன்னாரு. ஏன்னா வீட்டுக்கு தெரியாம எடுத்தீங்களான்னு. நான் எடுத்தது கடைக்காரனுக்கே தெரியாதுங்கிறார். களவாணி குடும்பங்களா வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனா உண்மையில பஸ்ல எல்லாம் வரும்போது பாத்துருக்கீங்களா, பெண்கள் சீட்டுக்கு பக்கத்துல அருமையா எழுதி போட்டுப்பாங்க. மாதர், மகளிர், பூவையர், பாவையர், லேடிஸ், வளைக்கரம்னு எழுதி போட்டுப்பாங்க. ஆண்கள் சீட்டுக்கு பக்கத்துல பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, ஊனமுற்றோர் மற்றும் முதியோர், புகை பிடிக்காதீர், எவ்வளவு பூ அழிச்சுட்டா கை பிடிக்காதீர்னு எழுதி போட்டுருக்கு. இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாமே ஆண்கள் பக்கத்துல நடக்குது. இந்த கூட்டத்தை வச்சு நீங்க தீர்ப்பு சொல்லிடலாமே. எங்க பெண்கள் எல்லாம் இவ்வளவு அருமையா உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு அடக்க ஒடுக்கமா சூப்பரா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மடியில